முருகருக்கு உகந்த நாள் தைப்பூசங்க. தைப்பூசம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பிழம்பாக மாறி 6 துகள்களாகி அதுதான் முருகப்பெருமானாக அவதரித்தார். அது கார்த்திகை மாதத்தில் அவதரித்தார். அதனால் கார்த்திகை பெண்களால் தாளாட்டப்பட்டார். தைப்பூசம் முக்கியமானது முருகருடைய பிறந்த நாள் ஆகும். அதுதாங்க தைப்பூசம் மெயினாக. அந்நாளில் கார்த்திகை மாதத்தில் மாலை அணிஞ்சு அவ்வளோ நல்லதுங்க. முருகப்பெருமானுக்கு 48 நாளோ அவரவர்கள் விருப்பப்படி விரதம் இருந்து மாலைகள் அணிந்து தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. அந்த தைப்பூச திருநாளில் அவங்களுக்கு விருப்பமான வேல் குத்துதல், காவடிகள், புஷ்ப காவடி, மயில் காவடி, எல்லா விதமான காவடிகள் அவங்கவுங்களுக்கு விருப்பமான காவடிகள் எடுத்து போய் செலுத்துவார்கள். முருகருக்கு காவடியின உகந்தது. அதனால் அன்றைய தினத்தில் பக்த கோடிகள் முருகர் கோயிலுக்கு அவர்கள் பால் அபிஷேகம் அவரவர்களுக்கு எவ்வாறு முடியுதோ எந்தெந்த அபிஷேகங்கள் செய்ய முடியுதோ அதெல்லாம் செய்வாங்க. அன்றைக்கி ஒரே கூட்டமாக இருக்கும். திருத்தணிலையும் திருச்செந்தூரில் எல்லா முருகர் கோயிலில் அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்குங்க. சென்னையில் கூடங்க வடபழனி முருகருக்கு அவ்வளோ விசேஷமாக நடக்குங்க தைப்பூசம். பக்த கோடிகள் எல்லாம் பால் காவடி பால் கொண்டு வருவாங்க. காவடிங்கள் வருவோம். இப்போ வேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கோஷங்களோடு பக்த கோடிகள் அவங்கெல்லாம் பாருங்கள் பாலெல்லாம் சுமந்துன்னு வராங்க. பால் எடுத்துகிட்டு வராங்க. பால் குடம் பாருங்கள் எவ்வளோ ஜனங்க பக்தமார்கள். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. இது தைப்பூச திருநாளில் பாருங்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ண பால் குடங்க. நான் சொல்கிறதுங்க கந்த சஷ்டி கவசங்க. ஓம் சரவண பவ ரவண பவச வன பவசர நபவ சரவ பவ சரவண வசரவணபா. இந்த கந்தசஷ்டி கவசத்தை 6 முறை ஒரு நாளைக்கு சொன்னால் அவ்வளோ நல்லதுங்க. இது ஒரு ஃபுல் கந்தசஷ்டி கவசம் படித்த பலன் கிடைக்குங்க. அதனால் இந்த கந்தசஷ்டி கவசன்றது எவ்வளவு நல்லது தெரியுங்களா? குடும்பத்தில் கஷ்டங்கள் விலகும், சந்தோஷம் கிடைக்கும். நம்மளை ஒரு பார்த்து சண்டைக்கே வந்தாலும் அவர் நம்ம முகத்தை பார்க்கும்போது அந்த ஞாபகமே வராது, சண்டையே வராதுங்க.